வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சு சைஸுக்கு ஒரு ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். ஆனால் கை வித்தியாசமாக வெட்ட போகிறோம். இந்த உலகம் நம்ம வெட்டினதை பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கையாக வெட்ட போகிறோன்னா இப்போ வாங்க நல்லா கண்ணாடிக்குள்ளே போவோம். இப்போ முதல்ல என்ன செய்யணும், இந்த துணி கோணல் இருக்கின்றபடிய நேராக இப்படி ஒரு அடிமட்டத்தை வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்கிறோம். இது லைனிங் ப்ளவுஸுக்கு பார்டர் இருக்குது. அதனால நம்ம 1/2 இன்ச்சு கீழ் மடிப்பு போட்டால் போதும். இவ்வளோ நாள் நம்ம மடிப்புக்கு 1.5 இன்ச்சு விட்டோம். பார்டர் இல்லாத துணிகளுக்கு 1.5 இன்ச்சு விட்டோம். இது இப்போ பார்டர் இருக்கிறபடியாக 1/2 இன்ச்சு போதும் நமக்கு. சரியா? இப்படி வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ இவங்களோட ப்ளவுஸுன்ற உயரம் 14. அப்போ 14.5. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 15 இன்ச்சு மார்க் பண்ணணும். நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். போட்டுக்கொண்டு இவங்களோட ஷோல்டர் 14. இப்போ இவங்களுக்கு டீப் நெக் 8 இன்ச்சு வைக்க போகிறோம். அப்போ 14 இல்லை, 14 2 பிரிச்ச 7. 7லேருந்து ஒரு இன்ச்சை கழிச்சிடணும். அப்போ 6 இன்ச்சு. சரியா? 6 இன்ச்சு எடுத்துகிட்டு இதையும் ஒரு 6 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். மார்பு சுற்றளவு உங்களுக்கு 40 நாளாக பிரித்தா 10. சரியா? இதுக்கு நாங்கள் ஒன்றுமே கூட்ட தேவையில்லை. 10 இன்ச்சு எடுத்துட்டோம். இவங்களோட இடுப்பளவு 30 நாளாக பிரித்தா 7.5. பாருங்க, 7.5 எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு இன்ச்சு தான் தையல் வாசி விட போகிறோம். அதனால் நம்ம ஒரு இன்ச்சு தையல் வாசி, அதாவது இந்த கோட்டுக்கு வெளியில் விடணும். நீங்கள் மார்க் பண்ணினதுக்கு வெளியில் விடணும். இதை நீங்கள் மார்க் பண்ணினது அதுக்கு வெளியில் விடணும். இப்போ நம்ம ஆமகள் அளவு பார்ப்போம்னா இப்படி ஒரு வளைவு சேப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இவங்களோட ஆமோல் 17 இன்ச்சு. 17 2 பிரித்தா 8.5. சரியா? 8.2. இப்போ நம்ம ஆமோல் அளவு எடுக்கிறது இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இது தையல் வாசி விட்டுட்டோம். இங்குல இருந்து தான் எடுக்கணும். 8.5 வரணும். இந்த பாருங்க, சரியா? 8.5 வந்துட்டுது. சரியா? 8.5 வந்துட்டுது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், கழுத்து இங்கே இப்போ இவங்களுக்கு இதில் வச்சு அடித்து பிரட்ட போகிறோம். அதனால 3 இன்ச்சே எடுத்துடலாம. இது வித்தியாசமாக உங்களுக்கு கழுத்து காட்ட போகிறேன்னு. இப்போ இவ்வளோ நாள் தைச்ச கழுத்து வித்தியாசம், இது ஒரு வித்தியாசமான முறைய. அதனால் நான் இங்கே 2 எடுக்கல, 3 எடுத்துட்டேன். தையல் வசியும் சேர்த்தேன். இப்போ இதில் 8 இன்ச்சு ரத்தமாக உங்களுக்கு. இப்போ இதை நல்ல வடிவாக வளைச்சி விட்டுட்டோம். வாங்க. சரியா? இவ்வளோ தான் இதில் வேலை. இப்போ இதை நம்ம வெட்டுவோம். இப்போ இது பின் சைடு வெட்டியாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கை வெட்ட போகிறோம்.
இப்படி மடிச்சுட்டு உங்களுக்கு 8.5 ஆமாம் இருக்குது. இதுலேயும் 8.5 இருக்கான்னு பார்ப்போம். 8.5 இருக்குது. 10 கூட நம்ம கீழுக்கு ஒரு துண்டு ஜோயின் போட்டுக்கொள்ளலாம். சரியா? 8 நம்ம 9 எடுத்துக்கொள்ளணும். வேண்டாம் இல்லாட்டா கஷ்டமாக இருக்கும். அரை குறையாக வந்துட்டு வரைஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால 9 எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், சரியாக 9 இருக்குது. 9 எடுத்துட்டு முதல்ல நம்ம ஒரு நேர்கோடு போட போகிறோம்னா போட்டுட்டு இதில் வந்து போர்டர் இருக்கக்கூடிய அரைஞ்சி தையல் வாசி அரைஞ்சி போதுமா. அரைஞ்சி வச்சாச்சு. இவங்களோட அளவு வந்து 10 இன்ச்சு. 10 நம்ம 10.5 வைக்க போகிறோம்னா தையல் வாசிக்கு அரைஞ்சி சேர்த்து 10.5 வைக்க போகிறோம். பத்து வச்சுட்டோங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? இப்போ வளமையாக நான் சொன்னேன், நான் எடுக்கிற மெதட் வேறு. இப்போ உங்களுக்கு வேறு மெதட் காட்டி தர போகிறேன். ஏன்னா கை எடுக்கிற முறையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு சட்டையிலையும் ஒவ்வொரு விதமான கை காட்டுவேன். இப்போ இதில் இருந்து ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துட்டு இதில் ஒரு கோடு போடுங்க. சரியா? கோடு போட்டுட்டு இதில் இருந்து இப்போ 8.5 இருக்காண்டு பாருங்க. இந்த பாருங்க 8.5 வந்துட்டுது. 8.5 வந்துட்டுது. இப்போ என்ன செய்யணும்? இதிலேருந்து 2 இன்ச்சு இறக்கிட்டு இதிலேருந்து உங்களுக்கு ஒரு வளைவு கொடுப்போம். வளைவு கொடுத்தாச்சு. வளைவு கொடுத்துட்டு இப்போ நம்ம முன் கை சுற்றளவை பார்ப்போம். முன் கை சுற்றளவு வந்து உங்களுக்கு 11.5. நான் லைனிங் ப்ளவுஸ் எடுப்படியே ஒரு அரைஞ்சி யூஸ் பண்ணுறேன். 12 ஆக்குறோம். இப்போ இந்த தேவை வந்து நம்ம பிடிச்சி கொடுக்கலாம். சரியா? 12 எடுத்துட்டு இப்போ இதுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பின்பக்க கையை வச்சு பார்க்குறோம். செட் ஆகுதாங்க பாருங்கள். செட் ஆகிட்டு அப்படி இருக்குது. ஓகே தானே? அப்போ இப்படியும் கை வெட்டணும். அதுக்கு பிறகு இந்த ஆமலை வச்சு பார்க்கணும். பாருங்கள், இங்கேயும் சரியாக செட் ஆகிட்டு. அப்போ இந்த கை சரி. அது ஒவ்வொரு விதமாக எடுக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். சரியா? இப்போ இது வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டோன்னு இப்போ முன்னுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? இதை வந்து 8 இருக்குல்ல, 8 2 4/4. 8 2 4/4. இதில் இருந்து அரைஞ்சி முன்னுக்கு எடுக்க போகிறோம். இது வந்து முன்பக்க கை. இப்போ பாருங்கள், இதில் இருந்து இதை கொண்டு வந்து இதோடு சேர்த்துருவோம். இங்கே கீழே கொண்டு போகக்கூடாது. இதோட இப்படி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது முன்பக்கம். இவ்வளோன்னா இந்த கை வித்தியாசமான கை. இப்போ பாருங்கள், இது கட்டுவோம். இதெல்லாம் வெட்டக்குள்ளே நீங்கள் குண்டூசி பண்ணிவிட்டு வெட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு சிலும்ப பார்க்கும், உங்களுக்கு சரியாக வெட்ட தெரியாது. அதனால இந்த இடத்துல குண்டூசி செய்யுங்க. இந்த இடத்துல எல்லாம் குண்டூசி அடிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க பழகிற வரைக்குமே. இல்லாட்ட துணி அங்காலங்களை போட்டுங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே. இது வித்தியாசமான கை. நான் பழமையாக வெட்டுறத வித்தியாசமான கை. இங்கேருந்து வெட்டக்கூடாது. எப்பயும் நாங்கள் கொஞ்சம் மேலே தூக்கி தான் வெட்டணும். அதெல்லாம் ஷேப் வளர்த்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் ஒரு கட் மார்க் போடுவாங்க. இப்போ பாருங்கள், 3 பில்லும் வந்துடுது. இதுக்கு ஒரு சின்ன ஜாயின் கொடுக்கணும். இப்போ ஜாயின் கொடுக்குறத நான் போன காணொலியில் போட்டுட்டேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் கொடுத்துக்கொள்வேன். சரியா?
இது முன்பக்கம், அது பின்பக்கம். சரியா? இவ்வளோங்க வித்தியாசமே. ஓகே, இப்போ கையும் வெட்டியாச்சு, முடிஞ்சது இந்த காணொலி. நான் ஃப்ரெண்டை அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு போடுவேன்.